சரி, ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஒரு ஆசா என்கிற ராஜா தேவனை நோக்கி அழகான ஒரு ஜெபம் செய்கிறார். கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். இவர் யூதா தேசத்தினுடைய ராஜாவா இருந்தார் ஆசா. இவர் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற ஒரு மனிதர். இவருக்கு விரோதமா எத்தியோப்பியா தேசத்திலிருந்து அந்த ராஜா இராணுவத்தோட இவரை தாக்குவதற்காய் வருகிறான். 10 லட்சம் பேர் அவனுடைய இராணுவத்தில். 10 லட்சம். நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. 10 லட்சம் இராணுவ வீரர்களோட, வயத்தில் எழுதியிருக்கிறது, 10 லட்சம் இராணுவ வீரர்களோட ரத படைகளோட வருகிறான். அதை கேட்ட உடனே ஆசாவுக்குள்ள ஒரு பயம் வருகிறாரு. ஏன்னா அவனுடைய சேனை அவ்வளவு பெருசா இருக்கு.